சம்மர் வந்தாலே பலவிதமான பிரச்சனைகள், உடல் சூடு, இதை எல்லாமே தீர்ப்பதற்கு பலவிதமான டிப்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துப்போம். அது ரொம்ப முக்கியமானது கண்கள். கண்களை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பிரபல கண் மருத்துவர் திருமதி திரிவேணி. வணக்கம் டாக்டர். சம்மரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கண்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? சம்மரில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ட்ரைனஸ். ஏன்னா எக்ஸசிவ் ஹீட்னால என்ன ஆகும், கண் ஈஸியாக வந்து உலர்ந்து போயிடும். அதனால் ட்ரைனஸ் ஈஸியாக வரும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு ட்ரைனஸ் இருக்கும், அவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப அதிகமாகும். ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசிவ் ஹீட்னால ஈஸியாக கண்ணில் இருக்கிற நீர் வந்து எவாப்ரேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் ப்ராப்ளம் வரும். ட்ரைனஸ் தவிர கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், கண் நோயின்னு சொல்லுவோம். இந்த சம்மர் சீசன்ல என்ன ஆகும், ஈஸியா வந்து இந்த கன்ஜங்டிவைட்டிஸ் பரவும். கன்ஜங்டிவைட்டிஸ் உங்களுக்கு வைரஸ்னால வரலாம், பாக்டீரியானால வரலாம், இன்னொன்று வந்து அலர்ஜி. ஸோ சம்மர்ல வந்து காத்துல வந்து நிறைய டஸ்ட் இருக்கிறதுனால, ஸோ அந்த டஸ்ட்னால யூஸ்வலாக அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா சில சீசன்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கும். சம்மர்ல அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இப்போ பசங்க யாருமே வெளியே வந்து விளையாடுறது கிடையாது. எல்லாருமே வீட்டில் இப்போ சம்மரில் நிறைய டைம் இருக்கிறதுனால உள்ளே உட்காந்துட்டு சிஸ்டமில், வீடியோ கேம்ஸில், மொபைல்ஸில் இருக்கிறதுனால டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக சம்மரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நீங்க சொன்ன மாதிரி வெளியே போறவங்க மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப கண்கள் வறண்டு போகுது. அப்படிங்கிறப்போ ஜென்ரலா அவங்க என்ன பண்ணணும்? தண்ணி வச்சு கண்ணை கழுவுறது மட்டுமா, இல்ல வேற ஏதாச்சும்? ஒன்று, கண்கள் வந்து ஈஸியாக வறண்டு போகிறது என்ன அப்படின்னால எக்ஸசிவ் ஹீட்னால. ஸோ நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும், நிறைய தண்ணி வந்து குடிக்கணும். பர்டிகுலர்லி எல்டர்லி பீப்புள், ஆல்ரெடி டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. ஸோ உடம்புவே வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அது மாதிரி டீஹைட்ரேட் ஆகும்போது கண்களையும் நீர் சுரக்கிறது வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதனால உங்களுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். இன்னொன்று, நீர் சத்து இருக்கிற ஆகாரம், நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே வந்து நிறைய எடுத்துக்கணும். இதை தவிர அப்படின்னா டிராப்ஸ், இதுக்கு வந்து மருத்துவரை பார்த்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த டிராப்ஸ் வந்து இதையும் மீறி உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரைனஸ் ஆன டிராப்ஸ் வந்து கண்ணில் வந்து நீங்கள் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நீங்கள் வந்து கண்ணில் விடலாம். நம்ம வந்து ரொம்ப ட்ரை ஆகும்போது நம்ம கோல்டு வாட்டர்ல வந்து கண்கள்ல வந்து வாஷ் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு வந்து ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும். பட் என்ன அப்படின்னா நீங்க அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியில வாஷ் பண்ணணும். அதுல வந்து நீங்க அடிக்கடி வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து கண்டாமினேட்டடா இருந்தா அதுல இருந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணணும்? நீங்க பண்ணலாம். உங்களுக்கு ஒன்ஸ் இன் 2 hours உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதே நீங்க ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா உங்களால அடிக்கடி வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அதுக்கான தகுந்த லூப்ரிகேஷன் டிராப்ஸ் வந்து நீங்க மருத்துவரை வந்து நீங்க அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராப்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த டிராப்ஸை கண்ணில் நீங்க 2 கண்ணையும் விட்டுட்டு ஒரு 1 or 2 minutes கண்ணை மூடிட்டு திருப்பி நீங்க நார்மலா உங்க வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான டிராப்ஸ் ஏதாச்சும் வந்து நீங்க டாக்டரை பார்க்காம ஜெனரலா போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல காமனா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, லூப்ரிகேஷன் டிராப்ஸ் அதுலயும் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா லூப்ரிகேஷன் டிராப்ஸ்லயும் நிறைய வகை இருக்கு. ஸோ அவங்கவுங்க ஐ கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம லூப்ரிகன்ஸ் கொடுப்போம். இன்னொன்று, சில டிராப்ஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், அதனால நீங்க லூப்ரிகன்ஸ் வந்து அதிகமா நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரிசர்வேட்டிவ்னால உங்களுக்கு டாக்ஸிசிட்டி வரலாம். ஸோ அதனால பெட்டர் வந்து மருத்துவரை பார்த்து அவங்க கொடுக்குற டிராப்ஸ் எந்த ஃப்ரீக்வன்சின்னு அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி யூஸ் பண்றது தான் பெட்டர். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன், லேப்டாப், டிவி எல்லாமே வந்து மணிக்கணக்கில் இப்போ பார்ப்பாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல இதுதான் பழக்கம். இவங்களை வந்து கண்ணை அடிக்கடி கழுவுன்னு சொன்னா அது நடக்கிற விஷயம் இல்லை பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களோட கண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒன்று, டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின், கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். லேப்டாப் ஆகட்டும், இல்லை சிஸ்டம் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு வந்து செல்போன் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய கண்களுடைய தசைகள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஸோ ஒன்று, தசைகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபெட்டீக் ஆகிடும். அது ஃபெட்டீக் ஆகிறதுனால உங்களை கண்களில் வந்து உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ், கண்கள் வலி, தலைவலி, கண்கள் சிகப்பு, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதை தவிர கண்ணு ட்ரை ஆகும். ஏன் ட்ரை ஆகுது அப்படின்னா நம்ம யூஸ்வலா கிட்ட ஒரு பொருளை வந்து தொடர்ந்து பார்க்கும்போது, அது படிக்கும் போது ஆகட்டும், இல்லை வந்து செல்போன் வந்து நம்ம பார்க்கும்போது ஆகட்டும், நம்மளே அறியாம நம்ம வந்து கண்ணை இமைக்கிறது வந்து கம்மியாயிடும்.
நார்மலா நம்ம எல்லாருமே ஒரு 14 to 16 டைம்ஸ் கண்ணை இமைக்கிறோம். இமைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கண்ணை இமைக்கும் போது கண்ணில் இந்த நீர் வந்து அந்த கருவிழி மேல அப்படியே பரவும். ஸோ அந்த நீர் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்த கருவிழி வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் கிடையாது. உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ் எல்லா உறுப்புகளுக்குமே வந்து ரத்த ஓட்டம் இருக்கணும். ஸோ ரத்த ஓட்டம் வழியா தான் அதுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைச்சு அதுக்கு எனர்ஜி கிடைக்குது எல்லா ஆர்கன்ஸ்க்கும். பட் ஆனா கருவிழிக்கு மட்டும் உங்களுக்கு ரத்த ஓட்டம் கிடையாது. ஸோ அந்த கருவிழிக்கு எது வழியா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குதுன்னா, கண்ணுக்குள்ள ஒரு நீர் சுரக்கும், அதுல இருந்தும் இந்த வெளியில டியர்ஸ், அதாவது நம்மளுடைய கண்ணில் இருக்கிற நீர் சுரந்துட்டே இருக்கு இல்லையா, ஸோ அந்த நீர் வழியாவும் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வரும். ஸோ இப்போ நம்ம கண்ணை இமைக்கல அப்படின்னா, இமைக்கிறது கம்மியானாலோ இமைக்கல அப்படின்னா அந்த கருவிழிக்கு போற ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிடுது. ஸோ இதனாலேயே வந்து கருவிழி உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகி உங்களுக்கு கண் சிகப்பு, கண் உறுத்தல், கண் எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ கண் இமைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எந்த ஒரு டிஜிட்டல் நம்ம டிவைஸ் வந்து யூஸ் பண்ணும்போதும் இன் பிட்வீன் ஒரு பிரேக் எடுத்துக்கணும். ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு 5 minutes டிஜிட்டல் டிவைஸை வச்சுட்டு நம்ம வந்து வேற ஏதாவது வேலை பார்க்கணும். வேற ஏதாவது வேலை பார்க்கணும்னா யூஸ்வலா சிஸ்டம் வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுங்க அப்படின்னா உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, செல்போன் வச்சு அந்த 5 minutes யூஸ் பண்ணுவாங்க. அது இன்னும் ரொம்ப தப்பு. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸை விட இன்னும் செல்போனுக்கு இன்னும் அதிக ஐ ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த ரெஸ்ட் கொடுக்கணும்னா, அதாவது நம்ம தூரமான ஒரு பொருளை பார்க்கணும். அப்பதான் வந்து கண்களுடைய தசைகளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். இல்லாட்டி ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ஒரு 2 to 3 minutes கண்ணை மூடிட்டு தென் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் உங்க ஒர்க். இப்போ நீங்க சொல்லும்போது செல்போன்ல பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னீங்க. அப்போ நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் மாதிரியான விஷயங்களையோ இல்ல ஒரு மொபைல்ல பார்க்கக்கூடிய ஒரு யூடியூப் வீடியோவோ எதுவா இருந்தாலுமே அதை அப்படியே சிஸ்டம்ல மாத்தி ஒரு லேப்டாப்ல பார்த்தா பாதிப்பு குறையுமா? டெஃபினட்டா. ஸோ நான் ஏன் ரொம்ப பாதிப்பு இருக்கும் செல்போன்ல அப்படின்னு சொன்னா, இப்ப நார்மலா நம்ம இப்ப ஏதாவது ஒரு பொருளை தூரமா நம்ம பார்க்கும்போது கண்களோட தசைகள் வந்து ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. அது வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பொருள் வந்து நம்ம கிட்ட கிட்ட வரும்போது நம்மளுடைய தசைகள் வந்து ஆக்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம்ல இருக்கும்போது நம்ம கண்களுடைய தசைகள் ஓரளவு நம்ம அது கண்ட்ராக்டட் ஸ்டேட்ல இருக்கும், அது வேலை செய்யணும். பட் அதே நம்ம ஒரு செல்போன்ன்ற போது அது ரொம்ப நமக்கு ஒரு 30 சென்டிமீட்டர்ல தான் நம்ம வச்சிருப்போம். செல்போன் சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் 15-20 சென்டிமீட்டர்லயே வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த செல்போன்ல இருக்கிற அந்த எழுத்துக்கள் நம்ம தெளிவா தெரியணும் அப்படின்னா நம்ம கண்களுடைய தசைகள் மேக்சிமம் ஆக்ட் பண்ணணும். ஸோ அப்ப இருக்கும்போது தசைகளுக்கு வந்து மேக்சிமம் ஸ்ட்ரெயின் செல்போன் யூஸ் பண்ணும்போது தான். ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் செல்போன் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றது என்னன்னா, செல்போன்லயே நிறைய பேர் சீரியல் பார்ப்பாங்க, செல்போன்ல யூடியூப் நிறைய நேரம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு செல்போனை வந்து பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி எவ்வளோ குறைவா நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணிட்டு, ஸோ எதெல்லாம் நம்ம வந்து ஒரு லேப்டாப்கோ சிஸ்டம்கோ இல்ல டிவிக்கோ ஷிஃப்ட் பண்றது அது ஃபார் பெட்டர். செல்போன் யூஸ் பண்றதை விட இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டர். சோ the பிக்சரோட சைஸ், ஃபாண்டோட சைஸ் வந்து அது ரொம்ப சின்னதா இருக்குது. ஆமா. பொதுவா அந்த பாடி ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுமே சரி, இந்த கண்கள்ல வந்து விளக்கெண்ணெய் ஊத்துறது, நல்லெண்ணெய் ஊத்துறதெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து காலாகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து மெடிக்கலி நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க, சரியான முறையா? ஸோ கண்களில் வந்து எதையுமே நம்ம வந்து கண்கள் கிளீன் பண்ணுறதுக்காக எதையுமே கண்களில் ஊற்றக்கூடாது. அதுவும் ஆயில் மாதிரி எதுவுமே ஊற்றக்கூடாது. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆயிலில் போட்டிங்கனாலே அந்த கருவிழி வந்து ரொம்ப தின்னான ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி கண் வந்து ஆக்சுவலாக மங்கலாக தான் இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக வந்து கண்களை சுத்தப்படுத்த நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம். நார்மலாக கண்களில் வந்து நீர் சுரந்துட்டே இருக்கும். உங்களுக்கு லாக்ரிமல் கிளாண்டுன்னு ஒரு சுரப்பி இருக்கும், அதுல இருந்து நீர் சுரந்துட்டே இருக்கும். அந்த நீர் தான் நம்மள வந்து கண்களை கிளீன் பண்றதே ஆக்சுவலா. சோ ஏற்கனவே ஒரு மெக்கானிசம் வந்து கண்களை கிளீன் பண்றதுக்கு நம்ம கடவுள் கொடுத்திருக்காரு. இதுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஆயிலோ அதை போட்டு நம்ம பண்ணக்கூடாது. இன்னொன்னு, அந்த ஆயில் வந்து கண்டாமினேட்டடா இருந்தாலும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்னொன்னு, ஆயில் போடுறதுனால அந்த கருவிழி அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து கண் வந்து மங்கலாகும். ஸோ இது எதுவுமே கண்கள்ல வந்து எந்த விதமான ஆயிலும், சில பேர் வந்து இந்த ஆட்டுப்பால் போடுவாங்க, தாய்ப்பால் கண்ணில் விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான பழக்கம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. சம்மரை பொறுத்த வரைக்கும் இந்த கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றவங்க, அதே மாதிரி பாடி ஹீட்டா இருக்குன்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல்ல போய் நிறைய பேர் குளிப்பாங்கல்ல, இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன?
காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும்னா அவங்க எப்பவுமே நம்ம காண்டாக்ட் லென்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் காண்டாக்ட் லென்ஸ் போடும்போது நல்லா கையை வாஷ் பண்ணிட்டு போடணும். இன்னொன்னு காண்டாக்ட் லென்ஸ் கழட்டும் போதும் கையை வாஷ் பண்ணிட்டு தான் காண்டாக்ட் லென்ஸை கழட்டணும். இன்னொன்னு அந்த காண்டாக்ட் லென்ஸ் கிளீன் பண்றது வந்து டேப் வாட்டர் அந்த மாதிரி வச்சு கிளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா டேப் வாட்டர்ல நமக்கு நிறைய பேர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம செக் பண்ண வரும்போதே காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு வருவாங்க. நம்ம காண்டாக்ட் லென்ஸ் எடுக்கணும் அப்பதான் செக் பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து கை வந்து கண்ணுக்கிட்ட போகும். அதுவே தப்பு ஆக்சுவலா. ஏன்னா நம்ம கையை வந்து எவ்ரி டைம் காண்டாக்ட் லென்ஸ் ரிமூவ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் காண்டாக்ட் லென்ஸ் ரிமூவ் பண்ணணும். இது ஏன் அப்படின்னா நம்ம கையை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம தொடுவோம். ஸோ நம்ம கையிலேயே வந்து உங்களுக்கு கிருமி இருக்கும். ஸோ அந்த கிருமி இருக்கிற கை விரலோட நம்ம காண்டாக்ட் லென்ஸ் தொட்டோம் அப்படின்னா அந்த கிருமி வந்து காண்டாக்ட் லென்ஸ்ல போய் நம்ம காண்டாக்ட் லென்ஸ் கண்ணில் போகும்போது கருவிழியும் அதை இன்ஃபெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ அது நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணவோ குளிக்கவோ கூடாதுன்னு சொல்லுவோம். இதுவும் அதே சேம் ரீசன் தான். ஏன்னா தண்ணியில இருந்து இன்ஃபெக்ஷன் கருவிழிக்குள்ள போகலாம். இன்னொன்னு காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு தூங்கக்கூடாது. இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். காண்டாக்ட் லென்ஸ் கிளீன் பண்றதும் நம்ம கிளியரா என்ன சொல்லுவோம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோர் பண்ற சொல்யூஷன்ஸும் தனியா பிரிஸ்கிரைப் பண்ணிருப்போம். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் கிளீன் பண்றதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் அந்த சொல்யூஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாம நிறைய பேர் காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன்ஸ் வாங்குறதுக்கு மறந்துருப்பாங்க, முடிஞ்சிருக்கும். ஒரு 2-3 நாள் நம்ம டேப் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வாஷ் பண்ணுவாங்க. அதுவும் தப்பு. இதனால தான் கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும். சில டைம்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ணில் வந்து புண்ணாகி உங்களுக்கு பார்வை பறிப்போற ஆபத்து கூட இருக்கு. ஸோ அதனால வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைக் டாக்டர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணணும். இன்னொன்னு கன்ஜங்டிவைட்டிஸ் வந்தது, கண் நோய் வந்தது காண்டாக்ட் லென்ஸ் போடுறவங்களுக்கு அப்படின்னா கண் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துட்ட பிறகு அந்த காண்டாக்ட் லென்ஸை நீங்க டிஸ்கார்ட் பண்ணிடணும். கண் நோய் சரியான பிறகு திரும்ப அதே காண்டாக்ட் லென்ஸை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூஸ் பண்ணீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஐ மேக்கப், அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு கன்ஜங்டிவைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அந்த ஐ மேக்கப் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து மற்றவங்களோட நீங்க வந்து ஷேர் பண்ணக்கூடாது. சம்மர் வந்தாலே மெட்ராஸ் ஐ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு சூழல் தான். இந்த வருஷம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அது வந்தா என்ன பண்ணணும்? ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கண் நோயினால வராங்க. யூஸ்வலி சம்மர்ல இதை நாங்கள் பார்க்கறதா. அதே டைம் கொஞ்சம் மழை வந்தாலும் மாறி மாறி வெயில் மழை வரும்போதும் நிறைய நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போவும் நிறைய பேர் கண் நோயினால வராங்க. ஸோ கண் நோய் வந்தது அப்படின்னா ஒன்று நீங்களா போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் வந்து வாங்கி நீங்களா ஐ டிராப்ஸ் போடக்கூடாது. ஏன்னா சில டைம் வந்து எல்லா கண்ணு சிகப்புமே கண் நோய் நினைச்சிட்டு நீங்களா டிராப்ஸ் வாங்கி போடக்கூடாது. ஏன்னா சில டைம் ஸ்டீராய்டு டிராப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டீராய்டு டிராப்ஸ் சில விஷயங்கள் சில கண் ப்ராப்ளமுக்கு போடும்போது இன்னும் அதை அக்ரவேட் ஆகும். ஸோ அதனால பெட்டர் டாக்டரை பார்த்து என்ன டிராப்ஸ் சொல்றாங்களோ அதை போடுறதா நல்லது. ஒன்ஸ் கண் நோய் வந்துட்டா அவங்க யூஸ் பண்ற பில்லோ கவர், பெட்ஷீட்ஸ், கர்ச்சீஃப்ஸ் அதெல்லாம் வந்து யார் கூடயும் ஷேர் பண்ணாம இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்டிகுலர்லி ஹாஸ்டல் கேர்ள்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்க ஐ மேக்கப் மஸ்காரா அதெல்லாம் மற்றவங்க வந்து ஷேர் பண்ணாம இருக்கேன்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடும். இன்னொன்று ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கன்ஜங்டிவைட்டிஸ் வந்ததுன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கணும். ஏன்னா ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க. ஸோ ஈஸியா மற்ற குழந்தைங்களுக்கு வந்துடும். ஸ்விம்மிங் பூல் வந்து போகாம இருக்கணும். பிகாஸ் கன்ஜங்டிவைட்டிஸ் வந்தது அப்படின்னா ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஈஸியா மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்.